நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 இந்த பாடப்பிரிவிற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான ஆன்லைன் பயிற்சியானது நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக உங்களுக்கு நம்ம ஷெட்யூல் ஆனது கொடுத்துருந்தோம். யூனிட் 1 சரிங்களா, யூனிட் 1 இருக்கக்கூடிய டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 18 டாப்பிக்காக உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தோம், பிரித்து ஒன்லைனர் கொடுப்போம்னு சொல்லி அறிவிப்பானது கொடுத்துருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்று நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஒன்லைனை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 1 சரிங்களா, இன்றைய பகுதி. ஸோ இது யூனிட் 1 எந்த பகுதியிலிருந்து என்ன, நம்ம ஏற்கனவே நம்முடைய சபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு 15 மூல புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 12 தொகுதியானது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 12 தொகுதியில் முதல் தொகுதியாக இருக்கக்கூடிய சிந்து முதல் பிளாசி வரை இருக்கக்கூடிய இந்திய வரலாறுங்கிற பாடப்பகுதியினுடைய அந்த புத்தகத்தினுடைய தகவலில் முதல் டாப்பிக்காக இருக்கக்கூடியது இந்திய வரலாற்று ஆதாரங்கள். முதல் டாபிக் இந்திய வரலாற்று ஆதாரங்கள். ஸோ அந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், இந்த ஒன்லைனரானது கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 30,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க்கு நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒன்லைனர் 150 இந்த 15 மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். ஸோ இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்துகிற பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக 2025 உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்திய வரலாற்றை அறியக்கூடிய ஆதாரங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது இலக்கியங்களாக இருக்கக்கூடியது, நாணயங்களாக, செப்பு பட்டயங்களாக, அயல் நாட்டவர்களினுடைய குறிப்புகள், இயற்கையாக இருக்கக்கூடிய ஆதாரங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கை அமைப்பு. ஸோ இதை ஃபுல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க, இந்திய வரலாற்றை அறிய உதவக்கூடிய ஆதாரங்களாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைய நம்ம பயிற்சி வகுப்புக்குள்ளே போயிடலாம். கடந்த காலம் குறைவாக தெரியும் போது கற்பனையை அதிகமாக பயன்படுத்துகிறோம். கடந்த காலம் குறைவாக தெரியும் பொழுது கற்பனையை அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்று கூறியவர் யாருன்னா ஆர் சத்யநாதையர். கடந்த காலத்தின் மறுபதிப்பு நாகரிக சமுதாயங்களின் வாழ்ந்த மக்களின் சாதனைகளையும் வேதனைகளையும் வெற்றி தோல்விகளையும் எழுச்சி வீழ்ச்சிகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து பதிவு செய்வது எதுனா வரலாறு. இந்த வரலாறு என்பது என்ன? வரலாறு என்பது கடந்த காலத்தின் மறுபதிப்பு, நாகரிக சமுதாயங்களில் வாழ்ந்த மக்களின் சாதனைகளையும் வேதனைகளையும் வெற்றி தோல்விகளையும் எழுச்சி வீழ்ச்சிகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து பதிவு செய்யக்கூடியது தான் இந்த வரலாறு. சுருங்க சொல்லணும்னா வரலாறு மனித முன்னேற்றத்தை அளப்பதற்கான அளவுகோலாகும். வரலாறு அறிவியல் கண்ணோட்டத்தோடு விருப்பு வெறுப்பின்றி, காய்த்தல் உவத்தல் இல்லாமல், எவ்வித சார்புமின்றி திறனாய்வு முறைப்படி நடுநிலை நோக்குடன் உருவாக்கப்படும் படைப்பு தான் இந்த வரலாறு. டேஸ் எனப்படும் புராணங்கள் பிரபஞ்சத்தின் தோற்றம், மறுபிறப்புகள், கடவுளர்கள் மற்றும் இறை தொண்டர்கள் பற்றிய வம்சாவளி, பல்வேறு சகாப்தங்கள், அரசகுல வரலாறு ஆகியவற்றை பற்றி விரிவாக கூறுகிறது. அப்போ எது பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் தோற்றம், மறுபிறப்புகள், கடவுள்கள் மற்றும் இறை தொண்டர்கள் பற்றிய வம்சாவளி, பல்வேறு சகாப்தங்கள், அரசகுல வரலாறு ஆகியவற்றை பற்றி விரிவாக கூறுகின்றதுன்னா பஞ்ச லட்சணங்கள். பஞ்ச லட்சணங்கள் என்பதுதான் இதை பற்றி தெளிவாக கூறக்கூடியது. பஞ்ச லட்சணங்கள்.
சாதவாகன அரச பரம்பரையை பற்றி அறிந்து கொள்வதற்கு எந்த புராணம் மேற்கோளாக காட்டப்படுகிறது? சாதவாகன அரச பரம்பரையை பற்றி அறிந்து கொள்வதற்கு எந்த புராணம் மேற்கோளாக காட்டப்படுகிறதுனா மத்ஸ்ய புராணம். மத்ஸ்ய புராணம் புத்தர்கால சமய சமூக கலாச்சார அரசியல் பொருளாதார நிலை பற்றி அறிந்து கொள்வதற்கு புத்த பிதகங்கள் புத்த பிதகங்கள் பயன்படுகிறது. அப்ப புத்தர் காலத்தை பற்றி அறிந்து கொள்ள புத்த பிதகங்களானது பயன்படுகிறது. அதே போன்று சமணர்கள் சமயம் மற்றும் வாழ்க்கை மரபுகளை பற்றி புத்தர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அதை நம்ம பார்க்குறோம். அப்ப சமணர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சமணர்களினுடைய சமயம் மற்றும் வாழ்க்கை மரபுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உதவக்கூடியது ஆகமங்கள். ஆகமங்கள் சுதாஸ், நல்லா கவனிங்க, சுதாஸ், பர்கு, அங்கிராஸ் போன்ற சுதாஸ், பர்கு, அங்கிராஸ், டாஸ் போன்ற அரசவை ஆண்டு குறிப்பாளர்களின் பதிவேடுகளில் பயனுள்ள வரலாற்று சான்றுகளானது புதைந்து காணப்படுகிறது. சுதாஸ், பர்கு, அங்கிராஸ், அதே மாதிரி காசியபா போன்ற அரசவை குறிப்பாளர்கள் பதிவேட்டில் பயனுள்ள வரலாற்று சான்றுகளானது காணப்படுகிறது. ஸோ அப்போ இந்த சுதாஸ், பர்கு, அங்கிராஸ், காசியபா போன்றவர்கள் யாருன்னா அரசவை ஆண்டு குறிப்பாளர்கள், அரசவையினுடைய ஆண்டு குறிப்பாளர்கள் தான் இவர்கள். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, தொல்பொருள் சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், நாணய சான்றுகள், இலக்கிய சான்றுகள், ஆவண சான்றுகள், சுயசரிதைகள் ஆகியவை பண்டைக்கால இந்திய வரலாற்றை அறிந்து கொள்ள பயன்படுகின்றன. இவை யாவும் எந்த சான்றுகளாக அழைக்கப்படுகிறது? எந்த சான்றுகளாக அழைக்கப்படுகிறதுனா அகச்சான்றுகள். அதாவது தொல்பொருள் சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், நாணய சான்றுகள், இலக்கிய சான்று, ஆவண சான்று, சுயசரிதை, இது ஃபுல்லாமே பண்டை கால இந்திய வரலாற்றை அறிந்து கொள்ள பயன்படுகின்ற அகச்சான்றுகளாக கூறப்படுகிறது. அகச்சான்றுகள். அப்ப புறச்சான்றுகள் இருக்கும். அகச்சான்றுகள்னு ஒன்று இருந்தால் புறச்சான்றுகள். அப்ப புறச்சான்றுகள்னா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவரிய குறிப்புகள், எழுத்தாளர்களும் விட்டு சென்ற குறிப்புகள், நூல்கள். அதாவது வெளிநாட்டு யாத்திரைகள் அவர்கள் எழுதிய எழுத்துக்கள், குறிப்புகள், நூல்கள், இவை ஃபுல்லாமே நம்ம என்ன சொல்றோம்? புறச்சான்றுகள் என்று நாம் அழைக்கின்றோம். அப்ப அகச்சான்றுகள், புறச்சான்றுகள், இதை மெயினாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இவற்றுள் பண்டை கால இந்திய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு தொல்பொருள் சான்றுகள் அடிப்படையில் முக்கியத்துவம் மிக்கவை. இச்சான்றுகளானது 7 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. சரியா? பண்டைய கால இந்திய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு தொல்பொருள் சான்றுகள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இது 7 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அதை மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பண்டைய இந்தியாவின் அரசியல், பொருளாதார, சமுதாய, சமய, கலாச்சார வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பண்டைய இந்தியாவின் அரசியல், பொருளாதார, சமுதாய, சமய, கலாச்சார வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வதற்கு டேஸ் மூல நேரடி ஆதாரங்களாக உள்ளதுன்னா கல்வெட்டுக்கள். இந்த கல்வெட்டுக்கள் தான் நேரடி ஆதாரங்களாக அமைகின்றது. பேரரசர் டேஸ் முதல் கல்வெட்டு கலைஞராக அறியப்படுகிறார். பேரரசர் யாரு பார்த்தீங்கன்னா முதல் கல்வெட்டு கலைஞராக அறியப்படுகிறார்னா அசோகர். அசோகர் தான் முதல் கல்வெட்டு கலைஞர். டேஸ் கல்வெட்டானது சமுத்திரகுப்தரின் ஆட்சியின் மாட்சி பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது. சமுத்திரகுப்தர் சொன்னாலே அலகாபாத் தூன் கல்வெட்டு. அலகாபாத் தூன் கல்வெட்டு தான் சமுத்திரகுப்தரின் ஆட்சி மாட்சியை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவக்கூடியது. குவாலியர் கல்வெட்டு போஜரை பற்றியும்
இரும்பு தூண் கல்வெட்டானது டேஸ் என்ற மன்னரை பற்றியும் தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. குவாலியர் கல்வெட்டுனா போஜர். அதே மாதிரி இரும்பு தூண் கல்வெட்டு என்பது எந்த மன்னரை பற்றி தெரிந்து கொள்ள பயன்படுகிறதுனா சந்திரா என்ற மன்னனை பற்றி அறிந்து கொள்வதற்கு இது பயன்படுகிறது. யாருடைய மறைவிற்கு பின் வந்த இந்தோ கிரேக்கர்கள், இந்தோ பார்த்தியர்கள், சாகர்கள், குஷானர்கள், குப்தர்கள் நாணயங்களை வெளியிட்டு புகழ் பெற்றனர். யாருடைய மறைவிற்கு பின் வந்த இந்தோ கிரேக்கர்கள், இந்தோ பார்த்தியர்கள், சாகர்கள், குஷானர்கள், குப்தர்கள் நாணயங்களை வெளியிட்டு புகழ் பெற்றனர். அசோகரின் மறைவிற்கு பின், அசோகரின் மறைவுக்கு பின் கிரேக்க இந்திய டேஸ் நாணயங்கள் வெளியிடப்பட்டன. இவை இந்திய கல்வெட்டு பூட்டை திறப்பதற்கான சாவியாக பயன்படுகிறதுனா கிரேக்க இந்திய இருமொழி நாணயங்கள், கிரேக்க இந்திய என்ற இருமொழி நாணயங்களானது வெளியிடப்பட்டது. இவைதான் இந்திய கல்வெட்டு என்ற பூட்டை திறப்பதற்கான சாவியாக பயன்படுகிறது. தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரிக்கு அருகாமையில் உள்ள அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்களும் புதுக்கோட்டை அகழாய்வின் பொழுது கண்டெடுக்கப்பட்ட தங்க நாணயங்களும் தமிழ்நாடு எந்த பேரரசுகள் கொண்டிருந்த வர்த்தக தொடர்பை உறுதிப்படுத்துகிறது. இந்த இரண்டு இடத்துல எடுக்கப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகளின் மூலம் ரோம பேரரசுடன் ஏற்பட்ட வர்த்தக தொடர்பை வெளிப்படுத்துகிறது. சிற்பக்கலையின் முன்னோடிகள் எந்த மக்கள்? அவர்கள்தான் இந்திய சிற்பக்கலையின் அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர்கள். இந்திய சிற்பக்கலையினுடைய அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர்கள் சிற்பக்கலையின் முன்னோடிகள். இவர்கள் யாருன்னா சிந்து சமவெளி மக்கள். சிந்து சமவெளி மக்கள் தான் இதற்கு அடித்தளமிட்டவர்கள். கவின் கலைகளின் சிறப்பிடம் பெறுவது எந்த கவின் கலைகளில் சிறப்பிடம் பெறக்கூடியது எதுனா ஓவியக்கலை. கிமு டேஸ் நூற்றாண்டில் சாதவாகனர்களின் ஆதரவுடன் வரையப்பட்ட குகை ஓவியங்கள் உலகிலேயே பண்டை கால ஓவிய கலைக்கான உதாரணங்களாகும். எந்த நூற்றாண்டுன்னு கேட்டிருக்காங்க? முதல் நூற்றாண்டு. கிமு முதல் நூற்றாண்டில் சாதவாகனர்களின் ஆதரவுடன் வரையப்பட்ட குகை ஓவியங்கள் உலகிலேயே பண்டை கால ஓவியங்களுக்கான உதாரணங்களாகும். அஜந்தா ஓவியங்கள் பௌத்தர்கள், சரி, அஜந்தா ஓவியங்கள் என்பது பௌத்தர்கள் இந்தியாவிற்கு விட்டு சென்ற நிரந்தர ஓவிய கலை நன்கொடையாகும். யார் விட்டு சென்றதுன்னா பௌத்தர்கள் விட்டு சென்றது. வேதங்கள் சமயம் சார்ந்த வகை ஆகையால் இவற்றின் வரலாற்று தகவல்கள் மிகவும் குறைவு. எனினும் இவை ஆரியர்களின் வாழ்வியலையும் அவர்களது அமைப்புகளையும் நடவடிக்கைகளையும் சிந்தனை ஓட்டங்களையும் பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகிறது. வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் வாழ்ந்த மக்களின் வாழ்வியலை பற்றி தெரிந்து கொள்ள பெரிதும் பயன்படுவது எது? வட இந்தியா, அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியா, இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் வாழ்வியலை பற்றி தெரிந்து கொள்ள பெரிதும் பயன்படக்கூடியது ராமாயணம். கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம் டேஸ் பேரரசின் அரசாங்கம், நிர்வாகம், வெளியுறவு பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலானது மௌரியர்களின் மௌரிய பேரரசு மௌரிய பேரரசின் அரசாங்கம், நிர்வாகம், வெளியுறவு பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. அதாவது கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம் என்ற நூல். அதே மாதிரி பாருங்க, கல்கனாரின் ராஜதரங்கிணி, கல்கனாரின் ராஜதரங்கிணி, கல்கனாரின் ராஜதரங்கிணி என்ற நூலானது அவருடைய காலத்தில் காஷ்மீரத்து ஆட்சி செய்த அரசுகளை பற்றியும் அவர்களது ஆட்சியை பற்றியும் அறிந்து கொள்ள உதவுகிறது. அப்ப காஷ்மீரத்தை
ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள், அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஆட்சி முறையை பற்றி அறிந்து கொள்ள உதவக்கூடியது எதுனா கல்கனரின் ராஜ்யத்தரங்கிணி என்ற நூல். தொல்காப்பியம் தமிழ் இலக்கியத்தின் தொன்மையான இலக்கண நூல். தமிழ் இலக்கியத்தில் மிக தொன்மையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். இதை எந்த அதிகாரமானது அகத்திணை, புறத்திணை, களவு, கற்பு, அதே மாதிரி பாருங்க பொருள், மெய்ப்பாடு பற்றியெல்லாம் கூறப்பட்டுள்ளதுன்னா பொருள் அதிகாரத்தில். பொருள் அதிகாரத்தில் அகத்திணை, புறத்திணை, களவு, கற்பு, பொருள், மெய்ப்பாடு பற்றியெல்லாம் கூறப்பட்டுள்ளது இந்த தொல்காப்பியத்தினுடைய பொருள் அதிகாரத்தில். சங்க தமிழர்களின் வாழ்வியலை புரிந்து கொள்ள பெரிதும் பயன்படுவது எது? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சங்க தமிழர்களின் வாழ்வியலை புரிந்து கொள்ள பெரிதும் பயன்படக்கூடியது தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல். பண்டைய கால அறிவியல்கள் பற்றி அறிந்து கொள்வதற்கு சில நூல்கள் பயன்படுகின்றன. அவற்றுள் முக்கியமானது ஆரியப்பட்டியரின் எந்த நூல்? பண்டைய காலத்தினுடைய அறிவியல்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஆரியப்பட்டரின் நூல் எதுனா ஆரியப்பாட்டியா. ஆரியப்பட்டரின் ஆரியப்பாட்டியா என்ற நூல்தான் அறிவியலை பற்றி அறிந்து கொள்ள பயன்படக்கூடியது. கிபி எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த ஆரியப்பாட்டியா நூல் கணிதம் மற்றும் வானவியல் பற்றிய தகவல்களை கூறுகிறது? நான் கிபி 499 எழுதப்பட்ட இந்த ஆரியப்பாட்டியா நூலானது கணிதம் மற்றும் வானவியல் பற்றிய தகவல்கள் இதில் அடங்கியுள்ளது. டேஸ் என்ற நூல் பூமியின் சுழற்சி மற்றும் சூரிய சந்திர கிரகணங்கள் பற்றி சரியான அறிவியல் விளக்கமானது அளிக்கிறதுனா சூரிய சித்தாந்தா. சூரிய சித்தாந்தா. இந்த சூரிய சித்தாந்தா என்ற நூல்தான் பூமியின் சுழற்சி மற்றும் சூரிய சந்திர கிரகணங்கள் பற்றி சரியான அறிவியல் விளக்கத்தை அளிக்கிறது. டேஸ் என்ற பௌத்த மருத்துவ மேதை கிபி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இவர் மருத்துவ மூவர்களில் ஒருவராக அறியப்படுகிறார். விரித்த வாக்பட்டா. விரித்த வாக்பட்டா என்ற பௌத்த மருத்துவ மேதை தான் கிபி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராகவும் மருத்துவ மூவர்களில் ஒருவராக அறியப்படுகிறார். விரித்த வாக்பட்டா இயற்றிய அஷ்டாங்க சம்கிருதா. இந்த அஷ்டாங்க சம்கிருதா என்ற நூலை எழுதியவர் யாருன்னா விரித்த வாக்பட்டா என்றவர் மேதை. ஸோ இந்த அஷ்டாங்க சம்கிருதா என்பது என்னன்னா மருத்துவம். இந்த அஷ்டாங்க சம்கிருதா என்ற நூலில் மருத்துவத்தின் எத்தனை பகுதிகளானது குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா 8 பகுதிகளானது கூறப்பட்டுள்ளது. மருத்துவத்தினுடைய 8 பகுதிகளானது இந்த அஷ்டாங்க சம்கிருதாவில் கூறப்பட்டுள்ளது. 5 சித்தாந்தங்களில் ஒன்றான ரோமகா சித்தாந்தத்தில் டேஸ் முறைகள் பற்றிய குறிப்புகளானது காண கிடைக்கிறது. வானவியல் பற்றிய குறிப்புகள். வானவியல். ஸோ இந்த வானவியல் பற்றிய குறிப்புகள் தான் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது 5 சித்தாந்தங்களில் ஒன்றான ரோமகா சித்தாந்தத்தில் காணப்படுகிறது. வராகமிகிரா எழுதிய பஞ்ச சித்தாந்தகாவில் டேஸ் வானவியல் முறைகள் விவரிக்கப்பட்டுள்ளதுன்னா 5 வானவியல் முறைகளானது வராகமிகிரா எழுதிய பஞ்ச சித்தாந்திகாவில் விவரிக்கப்பட்டுள்ளது. சமணர்களின் மாபெரும் சிந்தனையாளராகவும் தத்துவ ஞானியாகவும் எழுத்தாளராகவும் கருதப்படக்கூடியவர் யாருன்னா ஹேமச்சந்திரா. இந்த ஹேமச்சந்திரா என்பவர் தான் சமணர்களின் மாபெரும் சிந்தனையாளராகவும் தத்துவ ஞானியாகவும் எழுத்தாளராகவும் கருதப்படுகிறார்.
சோழங்கி மன்னர் ஜெயசிம்மாவின், நல்லா கவனிங்க, சோழங்கி மன்னர் ஜெயசிம்மாவின் முதலமைச்சராக இருந்த இவரது டேஸ் இவரை ஆதரித்த புலவர்களை பற்றி கூறுகிறது. குமார சரிதம். சோழங்கி மன்னர் ஜெயசிம்மாவின் முதலமைச்சராக இருந்த இவர் குமார சரிதம் என்ற நூலானது இவரை ஆதரித்த புலவர்களை பற்றி கூறுகிறது. ஹேமசந்திரரின் டேஸ் ஒரு பொருள் கொள்ளும் பல சொற்கள் அடங்கிய அகராதியாகும். கேமச்சந்திரரின் அபிதான சிந்தாமணி. கேமச்சந்திரர் அபிதான சிந்தாமணியின் ஆசிரியர் யாருன்னா ஹேமச்சந்திரர். அபிதான சிந்தாமணி ஆசிரியர் ஹேமச்சந்திரர். இது ஒரு பொருள் கொள்ளும் பல சொற்கள் அடங்கிய அகராதி இயல் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, டேஸ் வரலாற்று சான்றுகள் காணப்படுகின்றன. இதற்கு எடுத்துக்காட்டுகளாக பிரிகதா, சரியா, பிரிகதா கதா, கதாசரித சாகரா ஆகியவற்றை கூறலாம். நாட்டுப்புற பாடல்கள். இந்த நாட்டுப்புற பாடல்களிலும் வரலாற்று சான்றுகள் காணப்படுகிறது. இந்த நாட்டுப்புற பாடல்களுக்கான எடுத்துக்காட்டு என்ன? பிரிகதா கதா, கதா சரித சாகரா. ஒப்புயர்வற்ற சீன யாத்திரிகர்களான பாகியானின் பயண குறிப்புகள் டேஸ் கால நிர்வாகத்தை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது. ஒப்பு உயர்வற்ற சீன யாத்திரியான பாகியான் பயண குறிப்பு எந்த அரச வம்சத்தின் கால நிர்வாகத்தை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறதுனா குப்தர்கள். குப்தர்கள் டேஸ் குறிப்புகள் பேரரசர் ஹர்ஷவர்தனரை பற்றி அறிந்து கொள்ளவும் இந்திய வரலாற்று புவியியலை புரிந்து கொள்ளவும் பயன்படுகிறதுனா யுவான் சுவாங்கின் குறிப்புகள், பாகியானின் குறிப்புகள், பாகியானின் குறிப்புகளானது குப்த பேரரசை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது. யுவாங் சுவாங்கின் குறிப்புகளானது பேரரசர் ஹர்ஷவர்தனரை பற்றியும் அதே மாதிரி இந்திய புவியியலை பற்றியும் அறிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு உதவக்கூடியதாகும். அதே மாதிரி யுவான் சுவாங் கால சமய நிலையை படம் பிடித்து ஹர்ஷவர்தனர், இந்த இடத்துல மாத்திக்கோங்க, அவர் காலன்னு இருக்கு இல்லையா, அப்ப ஹர்ஷவர்தனர். ஹர்ஷவர்தனர் காலத்தின் சமய நிலையை படம் பிடித்து காட்டுவதாக உள்ளது. யாருடைய குறிப்புனா இட்சிங்கின் குறிப்புகள். அல்பெர்னி இவரது கிதப் உல் ஹிந்த், கிதப் உல் ஹிந்த் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா அல்பெர்னி. இந்த அல்பெர்னி எழுதிய கிதப் உல் ஹிந்த் என்ற நூல் பண்டைய இந்திய வரலாற்றையும் அதன் பண்பாட்டையும் பற்றி அறிந்து கொள்வதற்கான அரிய படைப்பாகும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் பற்றி விரிவாக ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தவர் யாருன்னா ராபர்ட் கால்டுவெல். ஸோ மெயினாக பாருங்கள், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் பற்றி விரிவாக ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் ராபர்ட் கால்டுவெல். 3 முக்கிய முடிவுகளுக்கு இவர் வருகிறார். அந்த 3 முக்கிய முடிவுகள் என்ன? முதல் முடிவானது திராவிட மொழி குடும்பம் தனித்தன்மை உடையது. முதல் முடிவானது திராவிட மொழி குடும்பம் தனித்தன்மை உடையது. இரண்டாவது முடிவானது இது சமஸ்கிருத மொழிக்கு குடும்பத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. மூன்றாவது திராவிட மொழி குடும்பம் சமஸ்கிருத மொழி குடும்பத்தின் துணையின்றி தனித்து இயங்க வல்லது. ஸோ இது ஃபுல்லாமே கால்டுவெல்லின் முக்கிய 3 முடிவுகள். முதல் முடிவானது எனது திராவிட மொழி குடும்பம் தனி குடும்பத்தை சார்ந்தது, தனித்தன்மையுடன் விளங்கக்கூடியது. சமஸ்கிருத மொழி குடும்பத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. திராவிட மொழி குடும்பம் சமஸ்கிருத மொழி குடும்பத்தின் துணையின்றி தனித்து இயங்க வல்லது. சரிங்களா, தனித்து இயங்க வல்லது. ஸோ இது பார்த்திங்கன்னா இவருடைய முக்கிய முடிவுகளாக அமைந்துள்ளது. இந்தியா ஆசிய கண்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்தியா பார்த்திங்கன்னா ஆசிய கண்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. பரப்பளவிலும் மக்கள் தொகையாலும் துணை கண்டமாக காட்சியளிக்கிறது. இந்தியாவின் மொத்த பரப்பளவு எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க.
32,87,263 சதுர பரப்பளவு கிலோமீட்டர். உலகின் டேஸாவது மிகப்பெரிய நாடு இந்தியா. இந்தியா மலைகளாலும் கடல்களாலும் ஆசியாவிலிருந்து பிரிந்திருப்பதால் இதன் புவியியல் அமைப்பு தனித்தன்மையுடன் திகழ்கிறது. அப்போ உலகில் எத்தனாவது மிகப்பெரிய நாடு இந்தியானா 7வது மிகப்பெரிய நாடு இந்தியா. இந்தியாவின் நிலவெல்லை மட்டும் 15,200 கிலோமீட்டர். இந்தியாவினுடைய நில எல்லை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்க? இந்தியாவினுடைய நில எல்லையானது 15,200 கிலோமீட்டர். இந்தியாவின் கடல் எல்லையின் நீளம் 7,516 கிலோமீட்டர். இந்திய நிலப்பரப்பின் அதிகபட்ச நீளம் 3,214 கிலோமீட்டர். அகலமானது 2,933 கிலோமீட்டர். இந்திய நில அமைப்பு உலக நிலப்பரப்பில் 2.4% பெற்றுள்ளது. மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்தை பெற்றுள்ளது? இதுதான் நமக்கான வினா. மக்கள் தொகையில் 16% இந்தியா பெற்றுள்ளது. அப்போ இந்தியாவினுடைய நில எல்லை எவ்வளவு, கடல் எல்லை எவ்வளவு, இந்திய நிலப்பரப்பில் அதிகபட்சத்தினுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உலக நிலப்பரப்பில் எத்தனை சதவீதத்தை இந்தியா கொண்டுள்ளது, உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்தை இந்தியா கொண்டுள்ளது. ஸோ இதை மெயினாக பார்த்துக்கோங்க. வசதி கருதி இந்திய புவியியல் அமைப்பை 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். வசதி கருதி இந்திய புவியியல் அமைப்பை 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஸோ முதல் பிரிவானது இமயமலை பகுதி. இந்திய புவியியல் அமைப்பினுடைய 6 பெரும் பிரிவுகளில் முதல் பிரிவானது இமயமலை பகுதி. இரண்டாவது பிரிவு சிந்து கங்கை சமவெளி. மூன்றாவது தார் பாலைவன பகுதி. நான்காவது தக்கான பீடபூமி. ஐந்தாவது கிழக்கு கடற்கரை சமவெளி. ஆறாவது மேற்கு கடற்கரை சமவெளி. அப்ப இந்திய புவியியல் அமைப்பு வசதிக்காக எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறதுனா 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இமயமலை பகுதி, சிந்து கங்கை சமவெளி, தார் பாலைவன பகுதி, தக்கான பீடபூமி, கிழக்கு கடற்கரை சமவெளி, மேற்கு கடற்கரை சமவெளி என்பது இதற்கான பிரிவுகள். வினா எண் 49 பாருங்க. டேஸ் பகுதி பாராசிகம் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து பர்மா வரை நீண்டு சென்று வடமேற்கு எல்லைப்புற மாநிலம் காஷ்மீர், நேபாளம், சிக்கிம், பூட்டான், அசாம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதுனா இமயமலை பகுதி. இந்த இமயமலை பகுதியானது பாராசீகம் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து பர்மா வரை நீண்டு சென்று வடமேற்கு எல்லைப்புற மாநிலமாக இருக்கக்கூடிய காஷ்மீர், நேபாளம், சிக்கிம், பூட்டான், அசாம் பகுதி வரை உள்ளடக்கியது. இமயமலை 3 அடுக்கு மலைத்தொடரை பெற்றுள்ளது. இமயமலை 3 அடுக்கு மலைத்தொடரினுடைய நீளம் எவ்வளவுன்னு கேட்கலாம். 2,500 கிலோமீட்டர். அகலம் சுமார் 250 கிலோமீட்டர். மொத்த பரப்பு எவ்வளவு? 5 லட்சம் கிலோமீட்டர். ஸோ இது முக்கியமான பகுதி, அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. உலகிலேயே உயரமான சுமார் 9,000 கிலோமீட்டர் உயரத்தை உடைய எவரெஸ்ட் சிகரம் எந்த தொடரில் அமைந்துள்ளதுன்னா இமயமலை தொடரில். இமயமலை தொடரில் தான் இந்த எவரெஸ்ட் சிகரமானது அமைந்துள்ளது. இமயமலை தொடரில் கஞ்சன் சங்கா பாருங்க, கஞ்சன் ஜங்கா, மகாலு, தவளகிரி, அன்னபூர்ணா, நந்தாதேவி, நங்க பர்வதம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நங்க பர்வதம், நங்க பர்வதம் ஆகிய சிகரங்களும் இமயமலை தொடரில் அமைந்துள்ளது. இமயமலை தொடரில் வடமேற்கில் இந்துகுஸ் சுலைமான் மலைகளுக்கு இடையே, இமயமலை தொடரில் வடமேற்கில் இந்துகுஸ் சுலைமான் மலைகளுக்கு இடையே ஹைபர், போலன், குரம், கோமல், அடுத்து பார்த்தீங்கன்னா கோமல் ஆகிய கணவாய்களும் அமைந்துள்ளன. இது ஃபுல்லாக என்னது? கணவாய்கள். கைபர், போலன், குரம், கோமல் ஆகிய கணவாய்களானது இமயமலை தொடரில் வடமேற்கில் இந்துகுஸ் சுலைமான் மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது. சிந்து, கங்கை,
பிரம்மபுத்திரா ஆகிய 3 வற்றாத உயிர் நதிகளின் பிறப்பிடமாக இருக்கக்கூடியது அது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஆகிய வற்றாத ஜீவ நதி சொல்லுவோம், உயிர் நதி, இவற்றின் பிறப்பிடமானது இமயமலை தொடராகும். உலகம் முழுவதும் நாகரிகங்கள் நதிக்கரையில்தான் தோன்றியுள்ளன. இதற்கு இந்தியா விதிவிலக்கல்ல. முதலில் அரப்பா நாகரிகம் தோன்றியது சிந்து சமவெளி பகுதியில்தான். அதன் பின் ஆரிய பண்பாடு சிந்து கங்கை சமவெளியில் வெளிப்பட்டது. ஆரிய பண்பாடானது சிந்து கங்கை சமவெளி பகுதியில் வெளிப்பட்டது. மகத பேரரசின் எழுச்சியும் வீழ்ச்சியும் நடைபெற்றது சிந்து கங்கை சமவெளியில்தான். மகத பேரரசினுடைய எழுச்சி வீழ்ச்சி என்பது சிந்து கங்கை சமவெளியில் ஏற்பட்டது. இந்து என்ற சொல் இந்திய நாகரிகத்தின் தொட்டிலாக திகழ்ந்த சிந்துவிலிருந்து பெறப்பட்டது. இந்து என்ற சொல்லானது சிந்துவிலிருந்து பெறப்பட்டது. வடமேற்கு இந்தியாவின் இயற்கையின் இதயமாக திகழ்வது பஞ்சாப். வடமேற்கு இந்தியாவின் இயற்கையின் இதயமாக திகழக்கூடியது பஞ்சாப். 5 ஜீவ நதிகளை கொண்ட சிந்து நதி, 5 ஜீவ நதிகளை கொண்ட சிந்து நதியும் அதன் 4 கிளைகளும் உள்ள ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் செல்வ செழிப்பான பூமியாக மாற்றுவதற்கு உதவுகிறது. மேற்கிலும் வடமேற்கிலும் மாமலைகள், ராஜபுதன பாலைவனம் பஞ்சாப்பை எதிலிருந்து பிரிக்கிறது? மேற்கில் வடமேற்கில் மாமலைகள், ராஜபுதன பாலைவனம் என்பது பஞ்சாப்பை கங்கை சமவெளியிலிருந்து பிரிக்கிறது. சந்திரகுப்த மௌரியர், அசோகர், சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர், விக்ரமாதித்தர், ஹர்ஷவர்தனர் போன்ற பேரரசர்கள் பஞ்சாப் பகுதியில் கோலொச்சி இருந்தனர். பஞ்சாப் பகுதியில் தான் இவர்கள் என்ன செய்றாங்க? கோலொச்சி இருந்தனர். அவ்வாறு இருந்த அரசர்கள் யாரு? சந்திரகுப்த மௌரியர். ஸோ முதல்ல சந்திரகுப்த மௌரியர், அடுத்து அசோகர், சமுத்திரகுப்தர், அடுத்து சந்திரகுப்த, விக்ரமாதித்தர், ஹர்ஷவர்தனர். ஸோ இவர்கள் பஞ்சாப் பகுதியில் தங்களுடைய ஆட்சியில் கோலொச்சி இருந்தனர். சிந்து கங்கை சமவெளிக்கு மேற்கே இருப்பது தார் பாலைவனம். சிந்து கங்கை சமவெளிக்கு மேற்கே இருப்பது தார் பாலைவனம். இந்த பகுதி 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பெரிய பாலைவனம், மற்றொன்று சிறிய பாலைவனம். இந்த பெரிய பாலைவன பகுதியானது கட்ச் ஓரத்திலிருந்து மேற்கே லூனி ஆறு வரை நீந்துள்ளது. சிறிய பாலைவன பகுதியானது ஜெய்சல்மர், ஜோத்பூர் இடையே உள்ள லூனியிலிருந்து வடக்கே உள்ள பால் நிலங்கள் வரை பரவியுள்ளது. அப்ப சிந்து கங்கை சமவெளி என்பது என்ன செய்யப்படுது? 2 பகுதிகளாக இவை பிரிக்கப்படுகிறது. ஸோ அதை மெயினாக நம்ம என்ன செஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பகுதிகள் என்ன? பெரிய பாலைவனம், அதே மாதிரி சிறிய பாலைவனங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்தின் சில பகுதிகளுக்கும் தார் பாலைவன பிரதேசங்கள் சேர்ந்தவையாகும். தார் பாலைவனம் யாருடைய படையெடுப்புக்கு எதிரான பாலை அரணாக திகழ்ந்ததுன்னா அராபியர்களின் படையெடுப்பு. இவர்களுடைய படையெடுப்பிற்கு எதிராக பாலை அரணாக திகழ்ந்தது இந்த தார் பாலைவனம். தென்னாட்டின் வடபகுதியில் கிருஷ்ணா, கோதாவரி ஆறுகள் பாயும் பிரதேசத்தில்தான் பாமினி, விஜயநகர பாமினி பேரரசுகளானது தோன்றியது. இந்த பாமினி விஜயநகர பேரரசு என்பது தென்னாட்டில் வடபகுதியில் கிருஷ்ணா, கோதாவரி ஆறுகள் பாயக்கூடிய பிரதேசத்தில் இது தோன்றியது. தென்பகுதியில் காவேரி, வைகை, தாமிரபரணி, வடபெண்ணை, தென்பெண்ணை,
பாலாறு. ஸோ இது பாயக்கூடிய பகுதியில் மூவேந்தர்கள் என்று அழைக்கக்கூடிய சேர சோழ பாண்டியர்களின் பேரரசுகள் எழுந்தன. அப்போ வடபகுதியில் எந்த பேரரசு, தென்பகுதியில் எந்த பேரரசுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்திய வரலாற்றை ஆய்வு செய்த வின்சென்ட் ஸ்மித் இந்திய வரலாற்றை ஆய்வு செய்த வின்சென்ட் ஸ்மித் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைக்கிறார். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யாருன்னா வின்சென்ட் ஸ்மித். இந்தி, வங்காளம், குஜராத்தி, மராத்தி, தமிழ் போன்ற மொழிகள் வழக்கு மொழிகளாக உள்ளன. இந்திய அரசியல் சட்டத்தில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? எனவே இந்தியா பல மொழி ஒலி கலவையாக காட்சியளிக்கிறதுனா 18 மொழிகளானது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் வரி வடிவம் தேவநகரி அல்லது டேஸ் முறையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டுள்ளதுனா சுரோஸ்தி இல்லை கரோஸ்தின்னு சொல்லுவோம். சமண சமயத்தில் திகம்பரர்கள், சுவதம்பர்கள் என்று இரு பிரிவினர்கள் உள்ளனர். அதே போல புத்த சமயத்தில் ஹீனயானம், மகாயானம் என்ற இரு பிரிவுகளானது காணப்படுகிறது. ஆதிசங்கரின் 4 மடங்களை, இந்தியாவின் 4 எல்லைகளை தோற்றுவித்த ஆதிசங்கரர் என்பவர் 4 மடங்களை இந்தியாவில் 4 எல்லைகளில் தோற்றுவித்தார். அதுதான் அடிப்படையில் தெற்கில் மைசூரின் சிருங்கேரி மடம், வடக்கில் பத்ரி கேதாருக்கு அருகே ஜோதிர் மடம், மேற்கே துவாரகாவில் சாரதா மடம், கிழக்கே பூரியில் கோவர்த்தன மடம். இந்த 4 மடங்களும் இந்தியாவில் ஆன்மீக ஒற்றுமை ஏற்படுவதற்கு ஊன்றுகோலாக அமையக்கூடியது. சரிங்களா? குடும்ப வாழ்க்கை. ஸோ அடுத்த குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது பிரம்மச்சரியம் என்பது என்னன்னா மாணவ பருவம். பிரம்மச்சரியம் என்பது மாணவ பருவம். கிரகஸ்தர் என்பது குடும்பஸ்தர் பருவம். பிரம்மச்சரியம் என்பது மாணவ பருவம், கிரகஸ்தர் என்பது குடும்ப பருவம். ஸோ அதே மாதிரி பாருங்க, வனப்பிரஸ்தர் என்பது துறவி பருவம் அல்லது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி வாழக்கூடிய பருவமானது வனப்பிரஸ்தம் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி சந்நியாசம், துறவு வாழ்க்கை, ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபடுதல் சந்நியாசம். இந்திய வரலாற்றில் முதன்முறையாக இந்தியாவின் பெரும் பகுதியை தனது ஆட்சி செல்வாக்கின் கீழ் கொண்டு வந்த பெருமை பேரரசர் யாரை சாரும்னா அசோகரையை சாரும். பேரரசர் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக இந்தியாவின் பெரும் பகுதியை தனது ஆட்சி செல்வாக்கின் கீழ் கொண்டு வந்த பெருமை பேரரசர் அசோகரை சாரும். அசோகருக்கு பின் அடுத்து பாருங்க, அசோகருக்கு பின் டேஸ் ஆட்சி காலத்தில் இந்தியாவை ஒரு ஆட்சி குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சிகளானது மேற்கொள்ளப்பட்டது. அசோகருக்கு பின்பு யார் ஆட்சி செய்யும் பொழுது அவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவை ஒரு ஆட்சி குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சிகளானது மேற்கொள்ளப்பட்டதுன்னா முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில். ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டோட்டலாக 73 இன்றைய வரலாற்றை அறிய உதவக்கூடிய ஆதாரங்களில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலிருந்து உங்களுக்கு ஒரு 73 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த டாபிக் உங்களுக்கு நம்ம ஷெட்யூல் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 10 யூனிட் சரிங்களா. ஸோ இந்த 10 யூனிட்டில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 15 புக்கு. இந்த 15 புக்கை அப்படியே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சிலபஸில் இருக்கக்கூடியதை கவர் பண்ணி 12 தொகுதிகளாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த 12 தொகுதியும் உங்களுக்கு ஒன்லைனராக நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4 ஆப்ஷனோட டெஸ்ட்டு, கொஷின் பேங்க்னு ஒவ்வொன்றும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி